ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கழிவு நம்ம அதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரியுது பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் தேவையான காய்கறி போட்டுக்கலாம். நான் கேரட், முட்டைக்கோஸ், குடமிளகா போட போகிறேன். எல்லா காயும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம இப்போ பாருங்கள் எல்லா காயும் போட்டாச்சு. இப்போ போட்டு நல்லா அப்படி வதக்கிக்கோங்க. காய் கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். 5 நிமிஷம் தண்டி அப்போக்கப்போ கிளறி விட்டுகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காய்கறியில் தேவையான உப்பு, 1 ஸ்பூன் மிளகு பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இதையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லா பக்கம் படுற மாதிரி காய்கறியோட. இப்போ பாருங்கள் மசாலா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸில் போடுறதுக்காக நான் பாஸ்மதி அரிசி வேக வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த காய்கறியோட போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த சோறையும் இதோட போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கம் பரமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அரிசியை சாதத்தை போட்டு இந்த மாதிரி கிளறுங்க. இப்படி கிண்டிங்கன்னா தான் அரிசி உங்களுக்கு சாதம் கொஞ்சம் உடையாமல் வரும். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.